அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்னைக்கு காலையில் நம்ம இன்ட்ராடே அனலைஸில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்டில் எதையுமே அணுகிறோம். அதை சார்ந்து உங்களுடைய பயிற்சி, நீங்கள் எந்த ஒரு கிளாஸ் எங்கே நீங்கள் யாருக்கிட்ட போனாலும் அதை பற்றி நாலேஜ் கேதர் பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டர், பேட்டர்னு, கேண்டில், மூவிங் ஆவரேஜ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இதெல்லாம் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு. ஐ அக்ரி. இன்வெஸ்ட்மெண்ட் அது லாங் டேர்ம் முதலீடு பண்ணுறது. ஆனால் ஆப்ஷன் பையருங்கிறவர் பொசிஷன் ட்ரேடர் கிடையாது. ஆப்ஷன் பையர் இன்ட்ராடே ட்ரேடர். இன்ட்ராடேவோட அவருடைய டேலி முடிஞ்சிடும். நாளைக்குன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அன்றைய தினம் அன்றைய பொசிஷன் என்னவோ நீ கவர் பண்ணிட்டு நம்ம வெளியே போயிடணும். அதுதான் ஆப்ஷன் பையர்னுடைய ரூல். அதுக்கப்புறம் நாளைக்கு என்னால் வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இனிமேல் ஒரு சில நாட்கள் என்னால் ஃப்ரீயாக இருக்கிறனால நான் வீடியோ போட்டுருவேன். லெவல்ஸ் அப்படின்றத இல்லாத நாளில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸை உங்கள் டெக்னிக், நீங்கள் எந்த டெக்னிக் பயன்படுத்துகிறீங்களோ அது கூட மேட்ச் ஆச்சுன்னா, இப்போ இதில் இன்னைக்கு பாருங்கள் 20 இது பின் நிஃப்டியா? ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி 24,700 புட் 78 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப்சைட் செல்லும். 78 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைட் செல்லும் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போது இன்னைக்கு போன ஐயே 70 ரூபாய், அதற்கு மேலே அவர் செல்லவில்லை. அப்போ மார்க்கெட் எவ்ரி இதாகிட்டே இருக்கும். ஆனால் இறங்கின மார்க்கெட் ஏறாமல் இருந்திருக்குன்றீங்களா? போய் பாருங்க, சார்ட்ல ஏறி இருக்கும். ஆனால் இந்த பிரீமியம் ஏறி இருக்க. கரெக்டுங்களா? இப்போ புரியுதுங்களா? ஏன் நாம் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறோம்? மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஏறி இருக்கும். மார்க்கெட் ஏறி இருக்கும். இவர் பிரீமியம் இறங்கும் பொழுது மார்க்கெட் ஏறி இருப்பார். நம்ம போய் பார்க்கவே தேவையில்லை, அதெல்லாம் ஷோ பண்ணி காமிக்க அவசியமே இல்லை. ஓகேங்களா? சரி, இங்கேருந்து இவர் சின்னதாக ஏறி இருக்காருல்ல, இந்த டைமெல்லாம் என்ன இருக்குங்க? மார்க்கெட்டு கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இருந்து ஏறி இருக்கும். கரெக்டுங்களா? இது ஏன் இந்த இதில் அந்த மார்க்கெட்டுடைய ஏற்றத்துக்கு இது இல்லை. இப்போ புரியுதுங்களா? ஏன் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் மார்க்கெட்டுடைய ப்ரைஸும் அந்த மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சிங்கன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே ப்ரீமியத்தில் டைமிங்னு ஒரு வேல்யூ இருக்குது. அங்கே மார்க்கெட்டுக்கு அது கிடையாது. அது எப்போனாலும் ஏறலாம் இறங்கலாம். ஆனால் ப்ரீமியத்தில் அப்படி கிடையாது. ஏறுறது அளவுக்கு அந்த ப்ரீமியமும் கொடுக்கப்படாது. இதெல்லாம் தெரியணும். நான் தான் இங்கே ஒரு சைக்கிள் எங்கே போய் அது திரும்புன்றதெல்லாம் நமக்கு தெரியும். திரும்புமா திரும்பாதா? இதுக்காக நான் யூடியூப்ல சொல்கிறது, இந்த வேல்யூ வந்தால் மட்டும்தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் காலையிலேருந்து என்ன எவ்ரி ரைஸ் இது எவ்ரி டிப் பை அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்தால் தான் நீங்கள் முடிவெடுக்கு. இது நிஃப்டிக்கு. ஃபின் நிஃப்டி இன்னைக்கு இது எக்ஸ்பைரி டேட் இன்னைக்கு 0 to 0 காலம் இருந்திருக்கும். சூப்பராக வர்த்தகம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 0 to 0 காலையில் நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக உடனே டபுள் டூ கொடுத்துட்டாரு நம்ம ரூல் படி. அதுக்கு அடுத்தது இதான் இன்னைக்கு என்ன 23,200 புட்டு 58 ரூபாய் கீழே இருந்தால் ஃபின் நிஃப்டி அப்சைட், 58 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஃபின் நிஃப்டி டவுன் சைட். பாருங்க, 58 ரூபாவை எவ்வளோ நேரம் அது என்ன பண்ணாலும் சஸ்டைன் பண்ணவே விடல பாருங்க. அதுக்கு மேலே அப்போ என்ன இருக்கும்? மார்க்கெட்டு கண்டிப்பாக அப்சைடு ஏறி இருக்கும், இறங்கி இருக்கும், ஏறி இருக்கும், இறங்கி இருக்கும், ஏறி இருக்கும். இதே தான் இங்கேயும். ஏன்னா ப்ரீமியம் இங்கே ஏறவே இல்லையா? ஏன்னா இந்த ப்ரீமியத்தை வைத்து நீங்கள் மார்க்கெட்டை என்ன டைரக்ஷன் சொல்லலாம். மார்க்கெட்டை வைத்து ப்ரீமியத்தில் ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது. மற்றபடி எல்லா நாலேஜும் எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம வர்த்தகம் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட இருக்கும். அதை பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க.